ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன பாக்யலோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு டெட் பாடியை மறைக்க படாத பாடுபடுறாங்க. அதை மறைக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா அந்த டெட் பாடியை மறைக்கலான்னு பார்க்கும்போது அதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அது என்ன ப்ராப்ளம், என்ன அந்த டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுக்கவே லேடிஸ் ப்ராடக்ட்டுக்கு எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட் இருக்கு. கிளியரன்ஸ் சேல்லையும் கொண்டு வந்திருக்கேன். இந்த வாலெட் எல்லாமே 666 மட்டும்தான். ஹேண்ட் பேக்ஸ்ல கூட உங்களுக்கு 500 to 800 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. வெளியே கிடைக்காத விலையில, முக்கியமா ஒரிஜினல் லெதர்ல 1 year வாரண்டியோட அமேசான் பிளிப்கார்ட்ல கூட உங்களுக்கு கிடைக்காது, என்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க எங்கேயோ காட்டுக்குள்ள போயிட்டு பள்ளம் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. பள்ளம் நோண்டிக்கிட்டு ஹீரோ யோசிக்கும் போது, இங்க பாரு, யோசிச்சாலாம் வேலைக்கே ஆகாது, போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம ஜெயிலுக்குலாம் போக மாட்டோம், நேரா சொர்க்கத்திலேயே போயிடுவோம், யோசிக்காம பள்ளம் தோண்டி போதை அப்படின்னு சொல்ல பார்த்தா பள்ளத்துக்குள்ள பார்க்கும்போது ஒரு பெரிய பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள டெட் பாடியை போட்டு அப்படியே இவங்க புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஏதோ குக் பண்ணி கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா முட்டையும் பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. என்னமா டெய்லி ஒரே இதுவா கொண்டு வர, வேற எதுவும் மாத்தி குக் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு உடம்புக்கு முடியல, ஹீட்டா போய் நிக்க முடியாது, கிச்சன்ல நின்னா காத்தே வரல, வேலைக்காரியும் வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஏமா நான் கேட்டது ஒண்ணு நீ சொல்றது ஒண்ணு அப்படின்னும் போது, ஆமா எனக்கு முடியல, செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோ நிறைய செலவு பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. காசும் பெருசா சம்பாதிக்க முடியாம, வேலைக்காரிக்கும் சம்பளம் கொடுக்காம அவங்க வேலையை விட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதை குத்தி காமிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமா பண்றது, நம்ம வந்துட்டு பையனை ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம் இல்லையா, அவனுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதா போயிருச்சு, அதனாலதான் வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னும் போது, இல்லைனா மட்டும் கொடுத்து கிழிச்சிடுவீங்க, 7 வருஷமா மீடியா ஃபீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட்டா இருக்காரு போல, 7 வருஷமா ஒரே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரே சம்பளத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சு சம்பளத்தை ஏத்தி கேட்டா என்ன அப்படின்னு, இல்ல நானும் ஏத்தி கேட்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனாலும் ஹீரோயின் வந்துட்டு விடாப்புடியா அந்த வேலையை விட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது, ஏமா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், 6 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்த, அந்த வேலையை விட்டு வந்துட்ட, இப்போ வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, உனக்கு புரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு, எனக்கு அந்த வேலையை பிடிக்காம விட்டேன், அங்க பசங்களை சமாளிக்கவே முடியல, நாங்க பசங்களுக்கு டீச் பண்ணலான்னு பார்த்தா அவனுங்க எங்களுக்கு டீச் பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வேலையை பார்க்க முடியல அப்படின்னா விட்டு வந்துட்டேன், உங்க வேலை அப்படி கிடையாது, நீங்க பார்த்து பிடிச்சி தானே பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கப்புறம் பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, ஈவினிங் ஃப்ரெண்டை பார்க்க போனோம் மறந்துடாதீங்க அப்படின்னும் போது, ஐயோ அவனை வேற பார்க்க போகணுமா, அங்க போனா அவன் வேற ஓவர் சீன் போடுவானே அப்படின்னும் போது, உங்களாலேயே நல்லா சம்பாதிக்க முடிஞ்சா நீங்களும் சீன் போடலாம், ஆனா உங்களால தான் நல்லாவே சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிக்க, நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நேரா ஆபீஸ்க்கு போயிட்டு எடிட்டர் மீட் பண்ணி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் பத்தின முக்கியமான விஷயங்கள்லாம் எவிடன்ஸோட கொடுத்தேன், அவர் வந்துட்டு போதைப் பொருள்லாம் கடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபோட கொடுத்தேன், அதையே நீங்க இன்னமும் பப்ளிஷ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்பா நம்ம மொத்த கம்பெனிக்குமே ஃபண்ட் பண்றதே அந்த ஆள் தான், அந்த ஆளுடைய நியூஸை வெளியிட்டா எப்படிப்பா முடியும், அதை விட்டு வேற ஏதாவது நியூஸை கண்டுபிடி அப்படின்னும் போது, சரி ஓகே அதை விடுங்க, நானும் உங்களுக்காக உங்க கம்பெனிக்காக மாடா உழைச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் உங்க சம்பளத்தை கூட்டி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு உனக்கு நிலைமை எல்லாமே நல்லாவே புரியும், புரிஞ்சுக்கிட்டே வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க, நியூஸ் பேப்பர்லாம் இப்போ பெருசா யாருமே வாங்கி படிக்கிறதே கிடையாது, ஆன்லைன்ல பார்த்துட்டு போயிடுறாங்க, ஏதோ 1-2 பேர் நியூஸ் படிக்கிற பழக்கத்தை விடாம அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் எவ்வளவு நாளைக்கு படிப்பாங்க அப்படின்லாம் தெரியாது, நமக்கு வரதே ரொம்ப கம்மி தான், நீ இன்னும் சம்பளத்தை ஏத்தி கேட்ட அப்படின்னா அது முடியாத காரியம், புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கும் நல்லாவே புரியுது, ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. இவரு ஒரு லாரியை மடக்கி பிடிக்கணும், ஒருவேளை அந்த லாரி நிக்காம போயிருச்சு அப்படின்னா பஞ்சர் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த முள் கம்மி மாதிரிலாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, ஒரு லாரி வருது, போலீஸை பார்த்தோன்னே வண்டியை நிப்பாட்டுறாங்க. வண்டிக்கு பின்னாடி போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு பெட்டியோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு சிகப்பு கலர் பெட்டியோட. இவரை தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு போட்டு பொலன்னு பொழந்து, இது வந்துட்டு அந்த மினிஸ்டர் ஹெராயின் போதை பொருள்லாம் கடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா மொத்தமா 20 கோடி கை மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிடைச்ச தகவல், இதுல 10 கோடி தான் இருக்கு, மிச்சம் 10 கோடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது தெரியாது தெரியாது அப்படின்னு இந்த போலீஸ் விடாம பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு.
பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்ணி கேட்கும்போது அந்த நெருப்பெல்லாம் மூஞ்சில வச்சு கருக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது 10 கோடி மட்டும்தான் நான் கொண்டு வந்தேன், இன்னும் 10 கோடி ராணா கிட்ட போயிட்டு சேரும் அப்படின்னு சொல்லும்போது ராணா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ராணான்னு மட்டும்தான் தெரியும், பேரை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு போது இப்ப இந்த போலீஸ் போயிட்டு சீஃபை மீட் பண்றாரு. மீட் பண்ணி எல்லாமே சொல்றாரு. இது மினிஸ்டருடைய பணம், மினிஸ்டர் போதைப் பொருள்லாம் கடத்திக்கிட்டு இருக்காரு, ஃபர்தரா நான் மூவ் பண்ணவா, இந்த கேஸ்ல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெர்மிஷன் கேட்கும்போது தம்பி நீ மோதுறது பெரிய இடம், கண்டிப்பா மோதிதான் ஆகணுமா, உனக்கும் குடும்ப குட்டிலாம் கிடையாதா, அவனுக்கு பயங்கர மோசமான ஆட்கள் அப்படின்னு போது அவங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆளா இருந்தாலும் நம்ம போலீஸ் நம்ம கண்டிப்பா தட்டி கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நீங்க பெர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு போது உனக்கு வாழ்ற வாழ்க்கை மேல விருப்பம் இல்லை அப்படின்னா எனக்கெல்லாம் நிறைய இருக்கு, நீ போயிட்டு விசாரிக்க போற அப்படின்னா தாராளமா விசாரி, ஆனா யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு விசாரி, எங்க போயிட்டு கேஸ விசாரிச்சாலும் மப்டியில போயிட்டு விசாரி, ஒருவேளை நீ மாட்டின அப்படின்னா கூட நீ அந்த டைம்ல வேலையிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேட்டையே மாத்தி போட்டுருவேன், ஒருவேளை நீ வெற்றிகரமா கேஸ முடிச்சிட்ட அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொன்னாங்களே அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்காங்க. அவரு லண்டன்ல வேலைக்கு போறாராம், லண்டன்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பெருமையா பேசிட்டு இருக்காரு. இதையெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு கடுப்பா தான் இருக்கு, ஹீரோவுடைய மனைவிக்கும் ஒரு மாதிரி இருக்கு. பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. டாக்ஸில வரும்போது பில் பே பண்ணலான்னு பார்க்கும்போது அவரு கேஷா தான் வேணும், ஜிபே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாரு. இந்த காலத்துல யாரு கேஷா வச்சிருக்கா, ஜிபே மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருப்பாங்க. அதே அபார்ட்மெண்ட்ல ஒரு சீரியல் ஆக்டர் இருக்காங்க. அவங்களும் கரெக்டா இந்த டைம் தான் வருவாங்க. வந்தவங்க என்ன கேஷ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டு காசை கொடுக்க, இல்லங்க இந்த டைம்ல வந்துட்டு பெருசா யாரும் கேஷை யூஸ் பண்றது கிடையாது, ஜிபே எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நானுமே பெருசா கேஷை கேரி பண்ண மாட்டேன், ஆனா இன்னைக்கு ஏதோ ஆச்சரியமா ஒரு 300 ரூபாய் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டரே பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உங்களுடைய சீரியல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிடும்போது இவங்க போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. மேல போயிட்டு சண்டை போடுறாங்க. அந்த ஆக்ட்ரஸ் கூட செல்ஃபி எடுக்கும்போது நம்ம ஹீரோ உரசிட்டு நின்னாரா, மேல அப்படியே உடம்புலாம் டச் ஆச்சா, இந்த மாதிரி தான் நிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏமா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் சும்மா தான் நின்னேன், ஆக்சுவலா கிட்ட போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு உண்மையான முடியே கிடையாது, டோப்பா முடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட இதே அபார்ட்மெண்ட்ல ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. அவரு அங்க இருக்க ஒரு பெஞ்சில உட்காந்துட்டு ஏதோ ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க சவுண்ட் பயங்கரமா கேக்குது இல்லையா, இதனால மேல போயிட்டு கதவை தட்டி ஏமா நைட் டைம்ல எதுக்கு இப்படி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கத்தி சண்டை கிண்ட போட்டீங்க அப்படின்னா நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஒழுங்கா அமைதியா இருங்க அப்படின்னும் போது இவங்களும் சாரி சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. தூங்க போகும்போது கூட படுக்கும் போது நமக்கு அப்படியே காட்டுறாங்க தனித்தனியா படுத்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளயுமே டேர்ம் சரியில்லை. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அதே பிரெட் அதே முட்டை அதே ஆம்லெட்டை கொண்டு வர இதேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா சாப்பிடுறாரு. ஈவினிங் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, ஒரு புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கா, அந்த படத்துக்கு போலாம் அப்படின்னும் போது இல்ல முடியவே முடியாது, சீக்கிரமாலாம் அனுப்பவே மாட்டாங்க அப்படின்னும் போது என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போறதே கிடையாது, வீட்டுல இருக்கிறதும் கிடையாது, எதுக்குதான் என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல புலம்ப ஆரம்பிக்கும் போது ஹீரோ கிளம்பிட்டாரு. கிளம்பி நேரா ஆபீஸ்க்கு போனா நம்ம ஹீரோ சொன்ன நியூஸை போடாம ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு கேவலமான ஆடை போட்டு வச்சிருக்காங்க. என்ன கருமையா இது, நான் எவ்வளவு ஒரு முக்கியமான நியூஸை கொண்டு வந்து கொடுத்தேன், அதை நீங்க போடாம இந்த மாதிரி கேவலமான ஆடெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நான் சொல்ற பேச்சை கேட்காம இருந்தீங்க அப்படின்னா நான் வேலையை விட்டு நின்றுவேன் அப்படின்னும் போது எப்பா தெய்வமே அங்குசாமி இங்க வந்துட்டு காசே வரது கிடையாது, எத்தனை பேரை எப்படி வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நீயா வந்து வாயை கொடுத்தலையா, நீ தாராளமா வேலையை விட்டு போ, உன்னை கேட்க இங்க ஆளே கிடையாது, நீ கிளம்பு, உடனே கூட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. நம்ம ஹீரோக்கு தலையெல்லாம் சுத்துது, வேலையை விட்டும் தெரிஞ்சா பொண்டாட்டிக்காரி நம்மள கொலையே பண்றவா, ஏற்கனவே சம்பளம் ரொம்ப கம்மியா வருது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு எப்படி போறது அப்படின்னே புரியாம இவர் போயிட்டு ஒரு பார்ல உட்காந்து சரகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆள் பெட்டியோட வராரு. டேய் சத்யா எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல, ஞாபகம் இல்ல, யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 4வது 5வது நீயும் நானும் சேர்ந்து ஒன்னா படிச்சோம், மறந்து போயிட்டியா, நீ இப்படி பண்ணுவ அப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது ஸ்டார்டிங்ல ஞாபகம் வரல அப்படின்னா கூட அப்புறம் ஞாபகம் வருது. சரி இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாளைக்கு அமெரிக்கா போறாராம், நாளைக்கு காலையில தான் பிளைட், இங்க எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிட்டு போலான்னு இருக்கேன், நீ எப்படி இருக்க, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கப்பா இவ்வளவு நாள் எல்லாமே ஓகேவா தான் போச்சு, ஆனா இன்னைக்கு ஒரு மோசமான நாள், என்ன வந்துட்டு ஆபீஸ்ல சுத்தமா மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு லைட்டா சண்டை போட்டேன், அவ்வளவுதான் போடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இப்போ பொண்டாட்டி கிட்ட போயிட்டு வேலை போச்சு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா பேயாட்டம் ஆடுவாங்க. அதான் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நானுமே வந்துட்டு முன்னாடி வேற ஒருத்தவங்க கிட்ட வேலை பார்த்தேன், என்ன வேலை பார்த்தோம் சம்பளமே சரியா வரல, இப்ப நான் ஓனா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அமெரிக்கா ஆப்பிரிக்கா கனடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன
என்ன பாரு நான் எப்படி இருக்கேன், நீயும் ஏதாவது பிசினஸ் பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணோம், உனக்கு ஓகேனா வீட்டுக்கு கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்டுக்கான வாய புலக்குறாரு. ஏன்பா பொண்டாட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா, பொண்டாட்டிய பார்த்தா பயமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ட்ரிகர் பண்ணி விட, சாச்சா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. மனைவி சாப்பாடுலாம் போடுறாங்க, எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் அந்த ஊருக்கு போறேன் இந்த ஊருக்கு போறேன், நீ வெளியூருக்குலாம் போக மாட்டியா, வெளிநாடு டூர்லாம் போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போக டைமே இல்ல, வேலைக்கு பயங்கரமா டைம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு. அதான் இப்போ வேலை இல்லையே, வேலையை விட்டு ஒன்று தூக்கிட்டாங்களே, இப்போ நீ ஜாலியா வெளியே சுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா போட்டு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், மனைவிக்கு சரியான காண்டு. வேலை போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாமா வேலை போயிருச்சு, இந்த மாதிரி சம்பளம் ஏத்தி கேட்டேன், வேலையை விட்டு போன அமுச்சு விட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பார்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தான் இவனை மீட் பண்ண, இவன் கூட வந்தேன் அப்படின்னும் போது இப்படியே இவங்க சண்டை போடுறாங்க. போட்டு கொடுத்துட்டான் இல்லையா இவன், சரி ஓகே நான் தூங்க போறேன், பேக் எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பையன் ஏதோ ஊருக்கு படிக்க போயிருக்கானா, சோ நீங்க பையன் ரூம்ல போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது இவரும் பெட்டியை தூக்கிட்டு அங்க கிளம்பிட்டாரு. இப்போ ரூமுக்கு தூங்க போகும்போது தான் ஹீரோயின் புலம்புறாங்க, கத்துறாங்க, திட்டுறாங்க, யாருன்னே தெரியாது, அவனையா வீட்டுக்கு கூட்டு வந்து அப்படியா இப்படியான்னு செம்மையா திட்டி தீக்குறாங்க. ஒரு வழியா ஹீரோவை திட்டி முடிச்சுட்டு அவங்க டயர்ட் ஆயிட்டு தூங்கிட்டாங்க. தூங்கிட்டே இருக்கும் போது ஏதோ பொத்துன்னு விழுந்த மாதிரி சவுண்டு கேக்குது. அதாவது பக்கத்து ரூம்ல தான் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஏதோ ஆயிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுண்டை கேட்டு ஹீரோயின் கண்ணை முடிச்சு ஹீரோ எழுப்பும் போது, இல்லம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் சவுண்டு கேட்கல பழு அப்படின்னு சொல்ல, எங்க எனக்கு நல்லாவே சவுண்டு கேட்டுச்சு, சவுண்டு கேட்டு தான் கண்ணை முடிச்சேன், நம்ம எதுக்கும் ஜஸ்ட் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை தட்டினா யாரும் கதவையே திறக்க மாட்டாங்க. உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. கதவை திறந்து உள்ளுக்குள்ள போனா பெட் வந்துட்டு காலியா கிடக்குது, ஆளையே காணும். பாத்ரூம்குள்ள பார்த்தா மனுஷன் கீழே விழுந்து கிடக்குறாரு. வழுக்கி கிறுக்கி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது வாயிலிருந்து நுரையா தள்ளிக்கிட்டு இருக்கு. கையில இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் போதை பொருள்லாம் வச்சிருக்காரு. இந்த ஆளு சரியான ஒரு போதகை போல. இந்த போதைய அதிகமா எடுத்ததுனால ஓவர் டோஸ் ஆயிட்டு மனுஷன் ஸ்பாட் அவுட் அப்படியே இறந்தே போயிட்டு இருக்காரு. இவங்களுக்கா என்ன பண்றது அப்படின்னே புரியாம பாத்ரூம்குள்ள டெட் பாடியை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கொண்டு வந்து கிச்சனுக்கு பக்கமா அப்படியே சாட்சி வைக்கிறாங்க. அப்படி சாட்சி வச்சுட்டு போலீஸ்க்கு போன் பண்ணலாமா ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப இந்த டெட் பாடி சரிஞ்சு அங்க இருக்க அருவாமனைக்கு மேல ஒழுக ரத்தம் தெரிக்குது. ஏதோ இவங்க வெட்டி கொலை பண்ண மாதிரி அங்க ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, சரி அட்லீஸ்ட் முதல்ல இந்த ஆளு யாரு, என்ன எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் எல்லாம் கண்டுபிடிக்கலாம், இவருடைய ஐடி கார்டு பாஸ்போர்ட் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு போனா இவருடைய ஐடி கார்டை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு பெரிய பெட்டி கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பெட்டியை திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா பயங்கரமா எக்கச்சக்கமா பணம் இருக்கு. ஒரு 10 கோடி இருக்கும் போல. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ் 10 கோடியை காணும், இன்னும் 10 கோடி எங்கடான்னு கேட்டாரு பாத்தீங்களா, அந்த 10 கோடி இந்த 10 கோடி தான் போல. இந்த பணத்தை பார்த்தோன்னே எங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, 10 கோடி பணம் வச்சிருக்காரு, கண்டிப்பா ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, போலீஸ்க்கு போலாம் அப்படின்னு. ஏமா நான் பல வருஷமா போலீஸ பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த கேஸ் போலீஸ் கிட்ட போச்சு அப்படின்னா முதல்ல நம்ம மேல தான் டவுட் படுவாங்க. இந்த ஆளு யாருன்னே நமக்கு சரியா தெரியாது, என் ஃப்ரெண்டுன்ற ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது, இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு, சாதாரணமா இறந்து போன டெட் பாடியை பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிருந்தோம் அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது, இங்க 10 கோடி பணம் இருக்கு, அங்க அவருக்கு அருவாமனையால வெட்டு விழுந்திருக்கு அப்படின்னா நம்ம மேல சந்தேகப்பட்டு நம்மளதான் முதல்ல ஜெயில தூக்கி போடுவாங்க, என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு. எங்க டெட் பாடி எல்லாம் மறைக்க முடியாது அப்படின்னும் போது இனிமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ராணான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ராணா ரவுடியை காமிக்கிறாங்க. கூடவே ஒரு போலீஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த ரவுடியோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த போதைப் பொருள் வித்த பணத்துல 10 கோடியோட அந்த ஜம்போ ஒரு ஆள் ஸ்டார்டிங்ல மாட்டினான் பாத்தீங்களா, அவன் பேரு ஜம்போவா. ஜம்போ போலீஸ் கிட்ட மாட்டிட்டான். இன்னொரு ஆள் வந்துட்டு 10 கோடி கொண்டு வரதா பிளானு. அந்த ஆள் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னே தெரியல. நீ ஏதாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க சார் டிபார்ட்மெண்ட்லயே எக்கச்சக்கமான வேலை இருக்கு, இதெல்லாம் பார்க்க டைமே இல்லை அப்படின்னு. ஆமா உன்னை பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, என் கேர்ள் ஃப்ரெண்டு நல்லாவே மசாஜ் பண்ணுவா, உனக்கு வேணா மசாஜ் பண்ணி விட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஏஞ்சி போக இந்த ஆளு நல்லா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு போயிட்டு கத்திய தூக்கி கையில ஓங்கி ஒரே சொருவு, ஏன் உனக்கு லட்சமா பணம் கொட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு நீ எனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ வேலை பார்க்கறியோ இல்லையோ இந்த 10 கோடி பணம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி, இல்லைன்னா அடுத்த வாட்டி என் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு கழுத்துல குத்த சொல்லுவேன், ஏஞ்சி கிளம்பியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராணா கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டு மினிஸ்டர் மீட் பண்றான். அவரையும் மீட் பண்ணி இந்த மாதிரி 10 கோடி பணத்தை காணும், 10 கோடியோட ஜம்போ மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னும் போது நீ கவலைப்படாத, அது நான் என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு. ஐயா சாமி உங்க ஷேர் கரெக்டா வந்துருச்சு, என் ஷேர் எங்க போச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னும் போது இல்ல நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயம்லாம் வெளியே வச்சு பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து நம்ம நல்ல போலீஸை காமிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் நேர்ல மீட் பண்றாரு. மீட் பண்ணும்போது என்னையா உனக்கும் அந்த ராணாக்கும் ஏதோ கனெக்ஷனு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, அண்ட் 10 கோடி பணத்தை போலீஸ் நாங்க பிடிச்சிட்டோம், மிச்ச 10 கோடி பணத்தை காணும்,
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ அடிப்படுது. நீ மட்டும் அவங்களுக்கு துணை போறேன்னு தெரிய வந்தா கடைசியா கண்டிப்பா நீ மாட்டுவ அப்படின்னும் போது, சார் நான் ஒன்னும் மோசமான போலீஸ்லாம் கிடையாது, நான் நேர்மையான போலீஸ் அப்படின்னு. நேர்மையா இருந்தா நல்ல விஷயம், இல்லனா நீயும் கண்டிப்பா மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல போலீஸ் வார்ன் பண்ணிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க இந்த டெட் பாடி என்ன பண்ணலாம்னு யோசிச்சவங்க முதல்ல இடத்த கிளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நடு ஹால்ல டெட் பாடி ரத்தத்தோட இருந்தா மேபி யாராவது வந்தா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடிய வேற இடத்துல கொண்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு இந்த ரத்தத்தை முதல்ல கிளீன் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த கிளீன் பண்ண துணியை கொண்டு போயிட்டு வெளியே புழிஞ்சு விட்டு அப்படியே அங்க மாட்டி விடுவாரு. அப்படி புழிஞ்சு விட்டாரு பாத்தீங்களா, அதுல இருந்து சில ரத்த கரையெல்லாம் கீழே தாத்தா படுத்துட்டு இருப்பாரு பாருங்க, அவருக்கு மேலேயே ஒழுக. அவரு பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு மேல வந்து கதவை தட்டி, என்னையா இது நைட் டைம்ல பான் பராக் போட்டு மூஞ்சில துப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு செகண்ட் ஹீரோ பயந்தே போயிட்டு இருப்பாரு. ஐயோ சாரி மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு தாத்தா அமுச்சு விட்டு இந்த டெட் பாடியை உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு கவர்லாம் சுத்துறாங்க. அவரு கொண்டு வந்தாரு பாத்தீங்களா ஒரு பெரிய பெட்டி, அந்த பெட்டி முழுக்க பணம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தூக்கி இவங்க ஒரு பழைய ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்கு அதுக்குள்ள அடிக்கிட்டு அந்த பெரிய சூட் கேஸ்குள்ளேயே இந்த டெட் பாடியை வச்சு போட்டுறாங்க. இப்ப என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், டெட் பாடி எப்படியாச்சும் மறைக்கணும் புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க இவங்க கிட்ட ஒரு பழைய டப்பா கார் இருக்கு, அதை யூஸே பண்ண மாட்டாங்க, பெட்ரோல் போடணும் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது, அதை ஸ்டார்ட் பண்ணா ஓடுமான்னு தெரியல, டாக்ஸி காரனை கூப்பிட்டா டவுட் படுவான், கண்டிப்பா முடியவே முடியாது, அந்த டப்பா கார்ல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூட் கேஸை தூக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தா அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களை பார்த்தோன்னே கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா, எங்க கிளம்பிட்டீங்க அதுவும் பெரிய பெட்டியோட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி எங்க அண்ணன் வீட்டுக்கு போறோம், சும்மா இருந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை போயிட்டு மீட் பண்ணிட்டு அவருடைய திங்ஸ் எல்லாமே பெட்டிக்குள்ள இருக்கு, அவர்கிட்ட பெட்டியை கொடுத்துட்டு நாங்க அப்படியே ஊர் சுத்தி பார்க்க டூர் போறோம் அப்படின்னும் போது, போகும்போது வேணா என் காரை கொண்டு போங்க, என் காரு சும்மா தான் இருக்கு, நான் வேணா என் டிரைவரை கூடவே அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னும் போது, இல்ல பரவாயில்ல வேணாம் எங்க காரையே நாங்க கொண்டு போறோம் அப்படின்னும் போது, எங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க பக்கத்துல தான் எதிர்த்தாப்புல தான் என் வீடு, உள்ள வாங்க டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஐயோ இது வேற போய் தொலைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி, ஏமா நீ போயிட்டு அந்த அம்மா கூட சேர்ந்துட்டு டீ குடிச்சிட்டு நான் அதுக்குள்ள பெட்டியை தூக்கி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்க ஹீரோயின் உள்ள போறாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ போயிட்டு பெட்டியை தூக்கி அந்த காருக்குள்ள வச்சுட்டாரு. உள்ளுக்குள்ள அந்த ஆக்ட்ரஸ் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய சொந்த கதை சோக கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. இப்பெல்லாம் ஷூட்டிங்கே சரியா வரது கிடையாது, இந்த மாசத்துல வெறும் 10 நாள் தான் ஷூட்டிங்கே போயிருக்கேன், அந்த ஷூட்டிங்க்கு அவங்க கொடுக்குற காசு பெட்ரோல் செலவுக்கே பத்த மாட்டேங்குது, எங்க போனாலும் கார்ல தான் போக வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுல இருக்கிற ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம், இப்போ பிரேக்கப் ஆயிருச்சு, அந்த பிரேக்கப் உடைய வழியை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சில பசங்க கூடயும் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி புலம்பிட்டே இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே மட்டையாயிட்டா. அப்பா சாமி இந்த பொண்ணு மட்டையானதே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப கார்ல போயிட்டே இருக்கும் போது திடீர்னு காரு நின்னு போச்சு, ஸ்டார்ட்டே ஆகல. ஹீரோயின் தான் காரை ஓட்டிட்டு வராங்க. அந்த டைம்ல ரோந்து போன போலீஸ் பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், காரு ஸ்டக் ஆகி நின்னு போச்சு, என்ன அப்படின்னே தெரியல, தள்ளா ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அந்த போலீஸே வந்து தள்ளி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தள்ளவே முடியல, பயங்கர வெயிட்டா இருக்கு, பயங்கர ஒரு மாதிரி தள்ளவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய பெட்டி இருக்கு. என்னையா இவ்வளவு பெரிய பெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி கீழே வைக்க ட்ரை பண்ணா செம வெயிட்டா இருக்கு, என்னையா போன மாதிரி கணக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ன இருக்குன்னு கேட்கும் போது, மாமாவுடைய திங்ஸ் மாமா தான் கொடுத்து அமிச்சாரு, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு போலீஸும் கண்டுக்கல, வண்டியை தள்ளுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. பெட்டியை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சுட்டு காசு கொடு உனக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காசும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்கு வந்து பள்ளம் தோண்டி இந்த டெட் பாடியை புதைக்கிறாங்க. அதுவும் அந்த பெட்டியோட மொத்தமா புதைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ராணாவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு மினிஸ்டர், அப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற இந்த போலீஸ் இவங்களை காமிக்கிறாங்க. யோ என்னதான் ஆச்சு அந்த 10 கோடி பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வழக்கமாவே இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் எல்லாம் பணம் கொண்டு வராங்க அப்படின்னா ஜம்போ தனியா வருவான், இன்னொரு ஆள் கிட்ட காசை கொடுத்து அனுப்பிச்சு விடுவான். அந்த இன்னொரு ஆள் யாரு எப்படி வருவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜம்போ வழக்கமாவே எனக்கு கால் பண்ணி சொல்லுவான். இந்த வாட்டி கால் பண்ணி சொல்லவே இல்லை, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு. இல்ல இவன் போய் சொல்றான், இவன் வந்துட்டு பணத்தை ஆட்டைய போட பாக்குறான் போல, ஒழுங்கா கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணா மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. உன்னை கொலையே பண்றேன் அப்படின்னு கூட ராணா மிரட்டி பாக்குறாரு. இல்ல நீ போயிட்டு தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பிச்சு விட, ஆக்சுவலா இந்த போலீஸ்க்கு அந்த 2வது ஆளு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் போல, நம்பர்லாம் வச்சிருக்காரு. அங்க போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. கால் பண்ணா போன் ரிங் அடிக்குது. எங்க ரிங் அடிக்குது அப்படின்னா நம்ம ஹீரோயின் புதைச்சிட்டு வந்தாங்க இல்லையா, ஹீரோயின் அந்த டெட் பாடி கூட போன் இருக்கு போல,
அந்த போனை பார்க்காம உள்ளே வச்சு புதைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த புதைச்ச இதுக்குள்ள இருந்து போன் ரிங் அடிக்குது. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ராணா மினிஸ்டர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த போலீஸ் மேல நம்பிக்கையே கிடையாது. அவன் அந்த படத்தை ஆட்டைய போட நம்ம கிட்ட பொய் சொல்றான் போல. நீங்க லால் நீலுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. அவங்க தான் இப்போ கரெக்டா செட் ஆவாங்க. அவங்க வந்தாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னும் போது லால் நீலா கண்டிப்பா அவங்க வர சொல்லணுமான்னு கேட்க, ஆமா நீங்க அவங்கள வர சொன்னாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே நமக்கு லால் நீல காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரு இவங்க அசாசின் மக்களே. இப்ப கூட அசால்ட்டா போயிட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நேரா கிளம்பி இங்க வரானுங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நமக்கு சப்போர்ட்டா ஒரு போலீஸ் ஒர்க் பண்ணாரு, அவரு கொஞ்சம் பணத்தை ஆட்டையை போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். அவரை ஃபாலோ பண்ணுங்க, அவரு எங்க போறாரு எங்க வராரு, ஒரு மாதிரி ஹார்டா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸா கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்புறாரு. இப்போ அந்த ஃப்ராடு போலீஸை காமிக்கிறாங்க. இவரு கால் பண்ணி பார்த்து அந்த லொகேஷனை கடைசியா கண்டுபிடிச்சிட்டாரு. தரைக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்னா யாரோ கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல போலீஸ்க்கு இவரு தான் கால் பண்ணி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவா காமிக்கல. ஆனா அடுத்த சீன்லயே நல்ல போலீஸ் டீமோட வந்து தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள டெட் பாடி இருக்கு. இப்போ ஒரு பக்கம் நல்ல போலீஸ் வேலை பார்க்கறாரு, இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. டெட் பாடி எப்படி இங்க வந்துச்சு, இவரு யாரு, இந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்க, இன்னொரு பக்கம் அந்த ஃப்ராடு போலீஸ் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டை பத்தி விசாரிக்கிறாரு. கடைசியா ஃப்ரெண்டுக்காரன் பாருக்கு தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ வந்தாரு, ஹீரோ கூட தான் ஃப்ரெண்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேரா கிளம்பி ஹீரோவுடைய வீட்டுக்கே வர, வீடு பூட்டப்பட்டிருக்கு. வீட்டுடைய பூட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. பின்னாடியே இந்த லால் நீலும் பின்னாடியே போறாங்க. டேய் நீங்க யாரா, என்ன ஏன்டா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணாரு, நீ ஏதோ பணத்தை ஆட்டைய போட்ட அப்படின்னு சொன்னாரு, அதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, நானும் பணத்தை ஆட்டைய போட்டு யாரு கொண்டு போனாங்களோ அவனை தான் தேடிட்டு இருக்கேன். அவன் கடைசியா இந்த வீட்டுக்கு வந்தான் அப்படின்றதான் தகவல் அப்படின்னும் போது, அட பாவி அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரியும், அங்க போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்க, இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த போலீஸோட டெட் பாடி, ஃப்ராடு போலீஸோட டெட் பாடி ஹால்ல இருக்கு. இத பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. அடுத்து அந்த ராணாவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, மினிஸ்டர், இந்த லால் நீல் இவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. மினிஸ்டரும் ராணாவும் கத்துறாங்க, டேய் ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னா ஏன்டா ஷூட் பண்ணி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்களா கொலை பண்ணல, அந்த ஆளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பேசிக்கிட்டே இருக்கும் போது கண்ணுல கைய வைக்க, எங்களை ஷூட் பண்ற வரைக்கும் நாங்க வெயிட்டா பண்ண முடியும், அதான் டப்புன்னு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டோம். அந்த பணம் கொண்டு போன ஆளு ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருக்கான், அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னும் போது, யாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கங்குலி வீடு அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்களுக்கு பேரு டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, சும்மா அடிச்சு விடுறாங்க. சரி ஓகே, அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க, அந்த வீட்டுல இல்ல அப்படின்னா கூட எங்கேயாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல அந்த சகப்பு கலர் சூட்கேஸ் இருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல வீட்டுக்குள்ள சூட்கேஸ்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க டெட் பாடியை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. யார் இந்த போலீஸ், இவர் எப்படி இங்க வந்தாரு, யார் இவரை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இருந்தாலுமே போலீஸையே வீட்டுக்குள்ள கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டுவோம், இந்த டெட் பாடியை நம்ம எப்படியாச்சும் டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல டெட் பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா துண்டு துண்டா கட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண கத்தியெல்லாம் கொண்டு வந்து நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஹீரோவே கட் பண்றாரு. கட் பண்ண உடனே ரத்தம் தெளிக்குது. ரத்தத்தை பார்த்தோன்னே ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. ஹீரோயின் தான் எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பயங்கரமா வெட்டி கட் பண்ணாங்க போல. அதுல டெட் பாடியுடைய நாக்கு பறந்து வந்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்க தாத்தாக்கு மேல ஒழுக. தாத்தா ஷாக் ஆயிட்டாரு. அந்த நாக்கை தூக்கிட்டு மேல போயிட்டு, நைட் டைம்ல கறி சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கறி துண்டெல்லாம் வெளியே தூக்கி போடக்கூடாது, இன்னொரு வாட்டி ஏதாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போலீஸ்க்கே கால் பண்ணுவேன் அப்படின்னும் போது, இல்ல எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அமுச்சு விட்டு, இவங்க டெட் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றாங்க அப்படின்லாம் காமிக்கல. ஆனா ஒரே ஏதோ பஞ்சா பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா காமிக்கல. இப்போ நல்ல போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்தாரு இல்லையா, இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இந்த ஃப்ராடு போலீஸ், அதுக்கப்புறமா அந்த போதைப் பொருள் கடத்துறவன் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, இந்த லால் நீலு, இவங்க எல்லாருமே ஹீரோடைய வீட்டுக்கு தான் கடைசியா போயிருக்காங்க. அதுலயும் இந்த ஃப்ராடு போலீஸ ஆளையே காணும் அப்படின்னு சொல்லி தெரிய வர, போலீஸ் உடனே கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, மீட் பண்ண வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் காமிக்க, தெரியல அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஒரு போதைப் பொருள் கடத்துறவன், போலீஸ், அதுக்கப்புறமா அசாசின், இவங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க, இவங்க யாரையும் பார்க்கவே இல்லையா, மீட் பண்ணவே இல்லையான்னு கேட்கும் போது, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. போய் சொல்லாதீங்க அப்படின்னும் போது, உங்ககிட்ட சரியான ப்ரூஃப் இருந்தா என்ன கைது பண்ணி கூட கூட்டு போங்க, நீங்க வேணா வீட்டுல கூட செக் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது, போலீஸ் செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அன்யூஷுவலா எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. சரி ஓகே, நீங்க ஏதாவது பாத்தீங்க கேட்டீங்க உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, போலீஸ் கிளம்பின உடனே நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு சாக்கு மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு குப்பை கிடங்கு மாதிரி இருக்கு அங்க போட்டு வராங்க.
இதே டைம்ல ராணாக்கும் மினிஸ்டருக்கும் முட்டியுது. ஆக்சுவலா ராணாவும் மினிஸ்டரும் முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ராணா ரவுடி ஆயிட்டாரு. மினிஸ்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ சில பல வேலைகள்லாம் பார்த்து மினிஸ்டர் ஆயிட்டாரு. எனக்கு அந்த பணம் வேணும், பணத்தை கண்டுபிடிக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராணா மினிஸ்டர் கிட்ட கேட்கும் போது என்னால முடிஞ்ச எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா முடியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாப்பா நீயும் நானும் ஒன்னாதான் போதைப் பொருள்லாம் விற்க ஆரம்பிச்சோம், ஆனா நீ பயங்கரமா செட்டில் ஆயிட்ட. இப்ப பாரு நான் ஒரு ரவுடியா சுத்திட்டு வந்துட்டு இருக்கேன், காணாம போனது கூட உன்னுடைய பணம் கிடையாது, என்னுடைய பங்கு தான். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க குப்பை தொட்டியில எதையோ போட்டு வந்தாங்க இல்லையா, எதை போட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு வெள்ளை கலர் நல்ல பொம்மை மக்களே. அந்த பொம்மை லைட்டா பிஞ்சு உள்ளுக்குள்ள இருக்கிற டெட் பாடி எல்லாம் வெளியே தெரியுது. இதை யாரோ பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ண நல்ல போலீஸும் சீனியர் மத்த எல்லாருமே வந்துட்டாங்க. இங்க வந்து ஸ்பாட்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது நல்ல போலீஸ்க்கு ஏதோ தோணுது, இந்த டெடி பியரை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவரு நேரா கிளம்பிட்டாரு. கிளம்பி வந்து ஹீரோயினை மீட் பண்ணி, நீங்க தான் அந்த டெட் பாடியை அந்த டெடி பியருக்குள்ள போட்டு தூக்கினு வந்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மிடில் கிளாஸ், இந்த கேஸ கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு ஹேண்டில் பண்ண முடியாது, உங்க சிச்சுவேஷன் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது, என்ன விஷயமாச்சோ எல்லாமே டீட்டெயிலா என்கிட்ட ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், பாதுகாப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாம நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நீங்க முழுமையா நம்பலாம் அப்படின்னும் போது இல்ல நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னவங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ சொல்றாரு, அந்த மினிஸ்டருக்கு எதிரா எல்லா விதமான ப்ரூஃபும் இருக்கு, அந்த ஆளு போதைப் பொருள் கடத்துறாரு, எங்க விற்கிறாரு, எங்க வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எவிடன்ஸோட கொண்டு போயிட்டு என் மீடியா கம்பெனில கொடுக்கும் போது அவ்வளவு பெரிய மீடியா கம்பெனியாலேயே ஒண்ணுமே பண்ண முடியல, உங்களால எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்புங்க, உங்களால கண்டிப்பா எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது அப்படின்னு. போலீஸ்க்கும் எந்த ப்ரூஃபும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. போலீஸ் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு அல்லு கிளம்புது. அதாவது ஒரு ஃப்ளோல ஹீரோ ஏதோ பேசியிருப்பாரு, ஆனா பயத்தோட தான் இருக்காரு. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம், நம்ம வந்துட்டு என் ஊருக்கு போயிடலாம், இவங்க கண்டிப்பா சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ண முடியுமான்னு பார்க்க அப்போ ஹீரோ கூப்பிட்டாரு, இங்க வா, இங்க வந்து உட்காரு, நம்ம வந்துட்டு கண்டிப்பா வெளியே போகவே முடியாது, ஒரு டாக்ஸி பிடிச்சி இல்ல ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட நம்மள கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அரசியல்வாதி தேடிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் போலீஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க, நம்மளால கண்டிப்பா முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு பாத்துக்கலாம், என்ன ஆனாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோயின் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. டீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்பவும் போல ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. எப்பவும் போல ரொம்ப நல்லா இருக்கா, இது வரைக்கும் சொன்னதே இல்லையே அப்படின்னும் போது, இங்கமா இது வரைக்கும் நமக்கு பேச டைம் இருந்திருக்கு, இது வரைக்கும் நீயும் நானும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணியே பல வருஷங்கள் ஆகுது, நீ இந்த கேள்வியை கேட்டதும் கிடையாது, நானும் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த டெட் பாடி எல்லாம் மறைக்க இந்த பிரச்சனையால கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஹீரோயின் நல்லா சமாதானமா இருப்பாங்க. இப்படி இவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னா அந்த அசாசின்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க. வந்தவங்க நேரா உள்ளுக்குள்ள வராங்க. அந்த பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்களை ஷூட் பண்ணாதீங்க, நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ட்ரங்க் பெட்டியை கொடுத்தவனு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இது வரைக்கும் இந்த பணத்தால சம்பந்தப்பட்ட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நீங்க கொண்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களை கூட கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம வேணா இங்கேயே பப்பாவதியா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னும் போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு கூடவுன்குள்ள கட்டி போட்டு வைக்க அங்க மினிஸ்டர் வராரு. என்னையா உன்னை பார்த்தா தம்மா துண்டு ஆள் மாதிரி தெரியுது, நீ 10 கோடி பணத்தை ஆட்டையை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா உங்களை பார்த்தா கூட நல்ல மினிஸ்டர் மாதிரி தெரியுது, ஆட்டையெல்லாம் போட மாட்டீங்க, கள்ள கடத்தலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹெராயினே கடத்துறீங்க அப்படின்னு. இவன் ரொம்ப பேசுறான், இவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடலாமா, போட்டு பொழந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த டைம்ல ராணா கேர்ள் ஃப்ரெண்டோட வரான். என்ன பாலிய ஸ்நேகிதா, என் கூட சேர்ந்துட்டு என் பணத்தை எனக்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தனியா ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்க போல, நீயும் நானும் ஒன்னாதான் தொழில் ஆரம்பிச்சோம், நீ ஏதோ ஒரு லக்கில் மேல வந்துட்ட, இப்ப எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தையும் புடுங்க பாக்குற பத்தியா, போலீஸ் புடுங்கினது உன்னுடைய பணம், இது எனக்கு வர வேண்டிய பங்கு, இதையே ஆட்டைய போட பாக்குறியா அப்படின்னு போது இவன் ரொம்ப பேசுறான், இவனை ஷூட் பண்றங்க, இவன் இதுக்கப்புறம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு. இந்த 2 கொலைகாரனுங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, இதுல ஒரு கொலைகாரன் தான் அந்த மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்றான், இன்னொரு கொலைகாரன் ராணாக்கு சப்போர்ட் பண்றான். மாத்தி கண்ணை காமிக்கும் போது இந்த டைம்ல நல்ல போலீஸ் வராரு. நல்ல போலீஸ் வந்து ஷூட் பண்றாரு, இவனுங்க ஷூட் பண்றாங்க, இப்படி மாத்தி ஷூட் பண்ணிக்க நம்ம ஹீரோயின் அங்க கட்டி போட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் குண்டடிப்பட்டு எல்லாரும் கீழே ஒழுகுறாங்க. இந்த கொலைகாரனுங்க மட்டும் தப்பிக்கிறானுங்க மக்களே. இவனுங்க எப்படியாச்சும் இந்த பணத்தை பங்கு போட்டு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேர்ல ஒருத்தன் கடுப்பாயிட்டு இன்னொருத்தனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு பணத்தோட தப்பிச்சு போக ட்ரை பண்ணும் போது அப்ப அந்த நல்ல போலீஸ் இன்னும் சாகல, லைட்டா உயிரோடு இருக்காரு. அவரு கடைசியா இவனையும் ஷூட் பண்றாரு, இவனும் குண்டடிப்பட்டு கீழே ஒழுகுறான். இந்த கேப்ல ஹீரோ கை கால் கட்டெல்லாம் அவுத்துட்டு இருப்பாரு. அவர் எந்திரிக்கிறாரு, கன் எடுக்கிறாரு, கடைசியா உயிரோடு இருக்கிற அந்த ஒரு கொலைகாரனை ஷூட் பண்ணிட்டு அதே பார்க்கும்போது எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இவங்க இந்த பணத்தை கூட எடுக்காம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோ இந்த ஸ்டோரியை போயிட்டு ஒரு புக்கு கம்பெனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஃபன் பண்ணீங்க அப்படின்னா இதை நம்ம
நம்ம ஒரு சீரீஸா இல்ல புக்கா எடுக்கலாம், கண்டிப்பா சேல் ஆகும் அப்படின்னும் போது, ஏன்பா எல்லாமே ஓகே தான், ஆனா நீங்க அந்த பணத்தையே கொண்டே போலியே, அதாவது அவங்க கதையில வரவங்க என் பணத்தை கொண்டு போவே இல்ல, இந்த கதையை கண்டிப்பா யாருமே நம்பவே மாட்டாங்க அப்படின்னும் போது, சார் நான் ஒன்னும் பொய் சொல்ல, நான் சொன்ன கதை எல்லாமே உண்மையான கதை அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கட்டிங்லாம் காமிக்கும் போது அந்த ப்ரொடியூசரும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு, பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. உண்மை கதை அப்படின்னா மவுஸ் அதிகம், கண்டிப்பா செமையா வியூஸ் போகும், நம்ம இதை வந்துட்டு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அளவுக்கு ஒரு பயங்கரமான சீரீஸா பண்ணலாம், கண்டிப்பா இது சக்சஸ்ஃபுல்லா போகும், நானே ஃபன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு, எல்லாத்தையும் பேக் பண்றாரு, பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு இந்த ஊரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. இப்போ அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. போலீஸ்லாம் வந்துட்டு அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா அங்க குழந்தையுடைய பொம்மை, துணிமணி அப்படின்னு சொல்லிட்டு இதான் இருக்கு. அப்போ பணம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ ஹீரோயின், அவங்க ஒரு ட்ரங்க் பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. அதுக்குள்ளதான் பணம் இருக்கு, அதாவது ஒரு டம்மி ட்ரங்க் பெட்டியை தான் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லால்நீல் கிட்ட கொடுத்து ஹீரோ ஏமாத்திருப்பாரு. அந்த ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி பணத்தை யாராவது விட்டு போவாங்களா அப்படின்ற கேள்விக்கு பணத்தை யாருமே விட்டு போக மாட்டாங்க, என்ன ஆனாலும் பணம் தான் முக்கியம்னு கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தோடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க.